ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹோம் கேர் ஒர்க்கர்ஸ் இமிகிரேஷன் பைலட் ப்ரோக்ராம். எல்லாரும் அடிக்கடி என்கிட்ட கால் பண்ணி கேட்குறீங்க, நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறோம், எப்படி நாங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள் ஆகிறது, எப்படி நாங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணுறது, நாங்கள் எங்கே இந்த ப்ரோக்ராமை பற்றி படிக்கிறது என்ற கொஷின்ஸ் வந்தோன்னு இருக்குது. உங்களுக்காகத்தான் ஒரு லாங் வீடியோ உண்டு இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். முழு விபரத்தோடு அது இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த தகவல் இந்த வீடியோவை போய் பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, உங்களோட தகவல்களை வளர்த்து கொள்ளுங்க. கனடாவுக்கு பிஆரோட வாரத்துக்கான எலிஜிபிலிட்டியை ஈஸியாக செக்யூர் பண்ணி கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹோம் கேர் ஒர்க்கர்ஸ் இமிகிரேஷன் பைலட் ப்ரோக்ராமை நான் பதிவு செய்த பிறகு எனக்கு வந்த கேள்விகளில் அதிகமான கேள்விகளை அடிப்படையாக வச்சு தான் நான் இதில் உங்களுக்கு ஒரு வீடியோ போட போகிறேன். அதில் ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்தது, ஏன் கனடாக்கு ஆட்கள் தேவை? கனடா சில வேலைகளை டிமாண்டட் ஜாப்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. அந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற ஜாப்பில் ப்ரையாரிட்டி வைஸ் ஃபர்ஸ்டாக இருக்கிறது ஹெல்த் கேர் செக்டர்ஸ். அந்த ஹெல்த் கேர் செக்டர்ஸில் ஹோம் கேர் ஒர்க்கர்ஸ் என்ற மிக முக்கியமான ஒரு பொசிஷனில் இருக்குது. உதாரணமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கனடாவுக்கு ஏன் இது தேவையாக இருக்குன்னு சொன்னால், கனடாவில் இருக்கிற சில முதியவர்களோட எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருது. கிட்டத்தட்ட 2030 அளவில் கனடாவில் இந்த முதியவர்களோட எண்ணிக்கை 1 கோடியை கடக்கும் அப்படின்னு சொல்லி, 1 கோடியை தாண்டும் அப்படின்னு சொல்லி ரீசெண்டான தரவுகள் சொல்லுது. நீண்ட காலமா இந்த பைலட் ப்ரோக்ராம் ஓபன் பண்ணப்பட்டிருக்குது, அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ணப்பட்டிருக்குது, நிறைய பேருக்கு பிஆர் கிடைச்சிருக்குது, பிஆரோட வந்திருக்கிறாங்க என்ற விஷயங்கள் நடந்திருந்தாலும் இந்த வருஷம் தான் ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்களுக்கு இது சம்பந்தமான ஒரு ஐடியா ஒன்று கிடைச்சிருக்குது. என்னுடைய லாஸ்ட் வீடியோவை பார்த்த பிறகு எனக்கு உண்மையிலேயே அது ஒரு ஹாப்பியான விஷயமா இருக்குது. இந்த வீடியோ உங்களையும் இது ஒரு அவேர்னஸுக்கு கொடுத்துருக்குது. எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது, கனடாக்கு வாரத்துக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குதுன்ற ஒரு வழியை உங்களுக்கு காட்டி இருக்குது. அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமென்னு நான் நம்புறேன். முதியவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சு கொண்டு போகுது. 65 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சு கொண்டு போகுது. கிட்டத்தட்ட ரீசெண்ட் தரவுகளின் அடிப்படையில 2030 கனடாவில் இருக்கிற 65 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களோட எண்ணிக்கை 1 கோடியை தாண்டும் அப்படின்றது ரீசெண்ட் தரவுகளோட எண்ணிக்கை. அது மட்டும் இல்லாம முதியவர்களை வச்சு பராமரிக்கின்ற முதியோர் இல்லங்கள், மருத்துவமனைகள், தனியார் சிகிச்சை நிலையங்கள்ல இந்த தொழில்களுக்கான ஆட்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குது. இங்க கேர் கிவிங் பாக்குறாக்கள், PSW சொல்லுவோம், இங்க பர்சனல் சப்போர்ட் ஒர்க்கர்ஸ். அந்த பர்சனல் சப்போர்ட் ஒர்க்கர்ஸுக்கான பற்றாக்குறை இங்க தொடர்ச்சியாகவே இருந்து கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம கனடாவை பொறுத்த வரைக்கும் இங்க ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்ன்றது ரொம்ப பெருசு. இப்ப ஒரு ஃபேமிலி எடுத்தோம்னா அந்த ஃபேமிலியில இருக்கிற ஏர்ன் பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஆட்கள் என்று கருதப்படுற அந்த மெயினான பர்சன்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அந்த ஏர்ன் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறார்கள். கனடாவை பொறுத்த வரைக்கும் இங்க ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்ன்றது ரொம்ப பெருசு. அதால குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே தங்களோட வேலையை செய்து அதுல வருமானத்தை ஈட்டினா மட்டும்தான் தங்களை சர்வை பண்ணி கொள்ள முடியும் என்ற சிச்சுவேஷன் இருக்குது. அதால ஒரு குடும்பத்துல இருக்கிறவர்கள் தங்களுடைய வேலையை விட்டுட்டு குடும்பத்தில் இருக்கிற ஒரு முதியவரையோ அல்லது ஒரு டிசேபிள் பர்சனையோ அல்லது ஒரு சில்ட்ரனையோ தொடர்ச்சியாக இருந்து, ஒரு சைல்டையோ தொடர்ச்சியாக இருந்து பராமரிக்க கூடிய ஒரு சூழல் கனடா நாட்டிலே இல்லை. அதனால இந்த ஒர்க்கு கண்டு ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணப்பட்டு படிச்சு வர்ற ஆட்களை இந்த நாட்டுக்குள்ள உள்வாங்கிறதுக்கு இந்த அரசாங்கம் எப்பவும் தயார் நிலையில இருக்குது. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, இதுக்கான எலிஜிபிலிட்டி. 4 மிக முக்கியமான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு தேவை. முதலாவது, உங்களினுடைய கல்வி தகமை கனேடியன் ஹை ஸ்கூல் டிப்ளோமாவுக்கு ஈக்குவலண்டாக இருக்க வேண்டும். அந்த ஈக்குவலன்ட்ன்றது ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் GCE A லெவல். நீங்கள் அங்க எடுக்கிற அட்வான்ஸ் லெவல் AL எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணி இருந்தால் உங்களுடைய கல்வி கனேடியன் ஹை ஸ்கூல் டிப்ளோமாவாக இங்க கருதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சூழ்நிலையில் இப்ப நீங்க எல்லாரும் A லெவல் கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறோம்டா A லெவல் சர்டிபிகேட்டை அப்படியே வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ண முடியாது. உங்களினுடைய கல்வி தகமைய நீங்க ECA, அதாவது எஜுகேஷனல் கிரெடென்ஷியல் அசஸ்மெண்ட் மூலம் நீங்கள் உங்களுடைய கல்வி தகமைய
கனேடியன் ஹை ஸ்கூல் டிப்ளோமாவுக்கு அது ஈக்குவலன்ட்ன்றதை நீங்கள் ஈக்குவலைஸ் பண்ண வேணும். இரண்டாவது எலிஜிபிலிட்டி ஆங்கில அறிவு. சரியா? உங்களோட லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி ஐஆர்சிசி ரெக்கார்ட் பண்ற கனேடியன் லாங்குவேஜ் பெஞ்ச்மார்க் லெவல் 4. அது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களோட நாட்டில் ஐஎல்ஸ் எக்ஸாம் 4.5 மினிமம் 4.5 லெவல் இருக்க வேணும். லிசனிங்குக்கு 4.5 கட்டாயம் இருக்க வேணும். உங்களுக்கு ஓவரால் 4.5 இருக்க வேணும். அதுல லிசனிங்குக்கு 4.5 கட்டாயம் இருக்க வேணும். நீங்க மற்றதுக்கு 4 எடுத்து 4.5 எடுத்து 5 எடுத்து எப்படி உங்களோட ஓவரால் 4.5 வந்தாலும் லிசனிங்குக்கு 4.5 இல்லை என்றால் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. அதனால ஐஎல்ஸ் முக்கியமான விஷயம் ஜெனரல் ஐஎல்ஸ் ஜெனரல் ட்ரைனிங்ல நீங்கள் 4.5 ஐஎல்ஸ் எடுத்திருக்க வேண்டும். உங்களுக்கு நீங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிளான லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டியை மீட் பண்றது. மூன்றாவது விஷயம் மினிமம் 6 month ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். மினிமம் 6 month ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 6 month ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கிழமைக்கு 30 மணித்தியாலங்கள், ஆக குறைந்தது 30 மணித்தியாலங்கள் அடிப்படையில் முழு நேரமாக வேலை செய்த வேலை வாய்ப்பு. சரியா? நீங்க கனடா நாட்டுல உங்களோட நாட்டுல கனடாவுக்கு வெளியில ஒரு கிழமைக்கு 30 மணித்தியாலங்கள் ஆக குறைந்தது வேலை செய்ததாக முழு நேரமாக நீங்க தொழில் புரிந்த மாதிரி உங்களுக்கான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேணும். அது 6 மாதங்கள் இருக்க வேணும். அந்த 6 மாதங்களும் கடந்த 3 வருடத்திற்குள் உட்பட்டதாக இருக்க வேணும். இது மூன்றாவது எலிஜிபிலிட்டி. நிறைய பேர் கேட்குறீங்க, ஓகே என்ன டேல் இருக்குது, ஐஎல்ஸ் நான் எடுத்துட்டேன், நான் ஒரு லெட்டர் ஒன்று எடுத்துக்கொண்டு வரட்டுமா, அந்த லெட்டர் எழுதி வந்தா சரியா, நான் அப்ளை பண்ணலாமா? உண்மையில இது ஒரு பிஆருக்கான ப்ரோக்ராம். நீங்கள் கெயின் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸோட கனடா நாட்டுக்குள்ள வந்து நீங்க உங்களோட பிஆருக்குரிய பாத்வேயை செக்யூர் பண்ண போறீங்க. ஸோ ஐஆர்சிசிக்கு நீங்கள் ஒரு ஃப்ரெடியூலண்டான டாக்குமெண்ட்டோ அல்லது ஃபேக்கான டாக்குமெண்ட்டோ சப்மிட் பண்றத நீங்கள் அவாய்ட் பண்ண வேணும். எங்களோட மென்டாலிட்டியை அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியோட இந்த ப்ரோக்ராமை அப்ரோச் பண்ண வேணாம். ப்ராப்பரா அதுக்கான வேலை வாய்ப்பை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஏன் நான் இதை போல தெளிவா சொல்லுறேன்டா, இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, நான் பின்னுக்கு சொல்றேன் என்ன காரணம் அப்படின்னு. சரியா? மூன்றாவது எலிஜிபிலிட்டி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மினிமம் 6 month per week 30 hours நீங்கள் மினிமம் ஒர்க் பண்ணி இருக்க வேணும். ஃபுல் டைம் ஜாபா இருக்க வேணும். இந்த மாதிரியான ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ண வேணும். இந்த தொழில் வந்து நீங்க எங்க எடுத்திருக்க வேணும் என்று சொன்னால், நீங்க ஒரு முறையான பதிவு செய்யப்பட்ட ஒரு பராமரிப்பு நிலையத்தில் எடுத்திருக்க வேண்டியது மிக முக்கியம். அடுத்தது ஜாப் ஆஃபர். நாலாவது நான் சொன்ன ஜாப் ஆஃபர். நாலாவது எலிஜிபிலிட்டி, நாலாவது உங்களுக்கு தேவையான விஷயம் உங்களோட ஜாப் ஆஃபர். இந்த ஜாப் ஆஃபரை நீங்க எப்படி செக்யூர் பண்ண போறீங்க? இது இங்க இருக்கிற நிறைய பேருக்கு பிரச்சனை. ஸ்ரீலங்கால இருக்கிற ஆட்களுக்கு கனடாவில் இருக்கிற ஜாப் ஏஜென்சிஸை அப்ரோச் பண்றது, எப்படி நாங்கள் ஜாப் ஆஃபர் எடுத்துக்கொள்றது என்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம். அதுக்கு நீங்க ஒரி பண்ண வேணாம். இங்க நிறைய ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க, கம்பெனிஸ் இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். தேவையான ஆட்களுக்கு முதல்ல நீங்க இந்த தகுதிகளை வளர்த்துக் கொள்ளுங்க. நாங்கள் இந்த ஏஜென்சிஸை அப்ரோச் பண்ணி உங்களுக்குரிய ஜாப் ஆஃபர்ஸை மேற்கொள்றதுக்கான வழிவகைகளை நாங்கள் உங்களுக்கு செய்து தரோம். அது மட்டுமல்ல, உங்களால பிரைவேட் ஹவுஸ் ஹோல்டுகிட்ட இருந்து, உதாரணத்துக்கு இப்ப உங்களோட சொந்தக்காரர் இருக்கிறாங்க அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அவையோட வீட்டில ஒரு முதியவரோ அல்லது ஒரு சிறுவர்களோ அல்லது டிசேபிள் பர்சனோ யாராவது இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, அவர்களை பராமரிக்கிறதுக்கு உங்களை அவர்கள் ஹயர் பண்றதுக்கு ரெடியாக இருக்கிறீங்கன்னு சொன்னா, அவர்களாலையும் உங்களுக்கான தொழில் வாய்ப்புகளை ஜாப் ஆஃபர்ஸ் அவைகளால மேக் பண்ண முடியும். அப்படியான சந்தர்ப்பங்களில அதை என்ன மாதிரியான வழிவகைகள் ஏற்படுத்தி கொள்றதுன்றதையும் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். இது 4 மிக முக்கியமான எலிஜிபிலிட்டி ஃபேக்டர்ஸ். இதை கடந்தும் மிக முக்கியமான ஒரு விஷயம் தேவைப்படுது. அவுட் சைட் கனடாவில் இருந்து கனடாக்குள்ள இந்த முறையை பயன்படுத்தி உள்ள வாரத்துக்கு. அது என்னன்னு சொன்னா, ஐஆர்சிசி ரெக்கவர் பண்ணுற ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட். இது உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்களோட எண்ணிக்கையை வச்சு அது டிஃபர் ஆகும்.
இந்த ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ன்றது நீங்கள் உங்களோட நாட்டில இருந்து இந்த நாட்டுக்குள்ள வரும் பொழுது ஒரு நபராக உங்களோட குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில சில குறிப்பிட்ட அளவு பணத்தை உங்களோட கையிருப்பில வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி IRCC கேக்குது. அப்படி கேட்கிற அமௌண்ட் அது ஒரு நபராக இருந்தால், ஒரு தனிநபராக இருந்தால் அது கிட்டத்தட்ட $7,963 கனேடியன் டாலர். அது 2 நபர்களாக இருந்தால் 9,692 கனேடியன் டாலர்ஸ். இப்ப நான் சொல்லுகின்ற இந்த அமௌண்ட் எல்லாமே ஆஸ் ஆஃப் 31st March 2025 இந்தியான் டேட்ல நான் சொல்லுறேன். அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவான அமௌண்ட் வந்து உங்களோட கையிருப்புல இருக்க வேணும் அப்படின்றது IRCC-யால ரிக்கவர் பண்ணப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால நான் இப்ப சொன்ன இந்த எலிஜிபிலிட்டிஸையும் இந்த தேவையான உங்களோட தகமைகளையும் நீங்கள் வளர்த்து கொள்றதுக்கான ஒரு மிக முக்கியமான டைமா இது உங்களுக்கு இருக்கு. இதுக்கு நான் ஏன் சொல்றேன்னா, இந்த தகமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ளுறதுக்கு IRCC உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தந்திருக்குது. 2025 மார்ச் 31 இன்று IRCC-யால ஓபன் பண்ணப்பட்ட ஹோம் கேர் ஒர்க்கர்ஸ் இமிகிரேஷன் பைலட் ப்ரோக்ராம் இன்சைட் கனடா ஒர்க்கர்ஸுக்கு மாத்திரம்தான் எலிஜிபிள். இது அவுட்சைட் கனடா ஒர்க்கர்ஸுக்கு எப்ப எலிஜிபிள் என்று சொன்னால் 2027 மார்ச் 31. அதாவது இண்டையில இருந்து 2 வருட காலங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த ப்ரோக்ராமை நீங்க சரியான முறையில பயன்படுத்தி கொள்றதன் மூலம், இதுக்கு தேவையான இந்த தகமைகளை நீங்க சரியான முறையில உங்களுக்கான தகமைகளை வளர்த்து கொள்றதன் மூலம் நீங்களும் 2 வருடங்கள் கழித்து இந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்றதுக்கு ஹோம் கேர் ஒர்க்கர்ஸ் இமிகிரேஷன் பைலட் ப்ரோக்ராம்ல அவுட்சைட் ஒர்க்கர்ஸுக்கான PR போர்ட்டல எப்ப இமிகிரேஷன் ஓபன் பண்ணதோ அந்த டைம்ல உங்களோட அப்ளிகேஷனை உடனடியாக நீங்கள் மேக் பண்றதுக்கான தகமைகளை நீங்கள் வளர்த்து கொள்றதுக்கான ஒரு சரியான காலமாக இந்த 2 வருட காலத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த 2 வருட காலமும் நீங்கள் யாராவது கனடா நாட்டுக்கு வர வேணும், வரும்போதே PR செக்யூர் பண்ணி கொண்டு வர வேணும், வரும்போதே உங்களோட குடும்ப உறுப்பினர்களை உங்களோட அழைச்சு கொண்டு வர வேணும் என்று விரும்புற ஒவ்வொரு நபருக்கும் இந்த காலம் மிக பொன்னான காலம். நீங்க இந்த காலத்தை மிஸ் பண்ணிடாம உங்களோட தகமைகளை வளர்த்து கொண்டு உங்களுக்கு தேவையான எஜுகேஷனை பெற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி கொள்ளுங்க, உங்களுக்கு தேவையான உங்களோட ஃபண்டை சேவ் பண்ணி கொள்ளுங்க. இந்த தகமைகள் எல்லாம் வளர்த்து கொள்ளுங்க. 2027 மார்ச் 31 நாங்கள் எல்லா விதமான தயார் நிலையையும் எங்களை நாங்கள் ஃபுல் எலிஜிபிளா இருந்து கொண்டு எங்களோட ஒர்க்குக்கு நாங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு தேவையான ஜாப் ஆஃபர்ஸ் எடுத்து தாரத்துக்கும், உங்களுக்கு தேவையான பிரைவேட் ஹவுஸ் ஹோல்டு யாராவது இருந்தாங்கண்டா, உங்களோட சொந்தக்காரங்க இருந்தாங்கண்டா அவங்கள்ட்ட இருந்து உங்களோட ஜாப் ஆஃபர்ஸ் உங்களுக்கு நாங்கள் மேக் பண்ணி தாரத்துக்கும் தேவையான சகல விதமான வழிவகைகளையும் உங்களோட தொடர்ந்து உங்களோட பயணிக்கிறதன் மூலம் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுறேன். மிக முக்கியமான இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல வேணும். இதுல ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எல்லாரும் இந்த ப்ரோக்ராம PR ப்ரோக்ராம் வரைக்கியே PR-ஓட வரலாமா என்ற ஒரு கேள்வி இருக்குது உங்கள்கிட்ட. அந்த கேள்வி வந்து நீங்க PR எலிஜிபிள், நீங்க எல்லாருமே இந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணிக்கல, நீங்க PR-க்கு வந்து எலிஜிபிளான பர்சன். பட் அது ஒரு சின்ன விஷயம் இருக்குது. நீங்கள் வெளிநாடுகளில இருந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணும் போது, நீங்க வெளிநாடுகளில் இருந்து அப்ளை பண்ணும்போது கெயின் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரிக்கு கீழால ஒர்க் பெர்மிட்ல தான் கனடா நாட்டுக்குள்ள வருவீங்க. வந்து அந்த நீங்கள் ஜாப் ஆஃபர் எடுக்கிற அந்த நிறுவனத்திட்டையோ அல்லது அந்த பிரைவேட் ஹவுஸ் ஹோல்டர்ட்டையோ தொடர்ச்சியாக 6 மாதங்கள் வேலை செய்த பிறகு உடனே நீங்க PR-க்கு எலிஜிபிள் ஆவீங்க. நீங்க இன்சைட் கனடா இருந்தீங்கன்னா இப்ப அப்ளை பண்ணும் போதே PR-க்கு PR அப்ளிகேஷன் அது. ஆனா நீங்க அவுட் சைட் கனடா இருந்து வரதால கெயின் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நீங்க உள்ள வருவீங்க. உள்ள வந்து 6 மாதம் தொடர்ச்சியாக வேலை செய்ய வேணும். அந்த 6 மாதம் நீங்க தொடர்ச்சியாக வேலை செய்ததற்கு பிறகுதான் நீங்கள் PR-க்கு எலிஜிபிள்.
ஆனால் நீங்கள் வரும் பொழுது உங்களின் குடும்ப உறுப்பினர்களை உங்களோட சேர்த்து கூட்டிக் கொண்டு வரலாம். உங்களோட குடும்ப உறுப்பினர்கள், ஒரு கணவன் வருகிறாராக இருந்தால் அவருடைய மனைவி ஓபன் ஒர்க் பர்மிட்ல வருவாங்க, அவர்களுடைய பிள்ளைகள் டிபெண்டன்ட் விசால வருவாங்க. இங்க வந்து அவைகளுக்குரிய கல்வி நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளலாம். ஓபன் ஒர்க் பர்மிட்ல வர ஸ்பவுஸ் அவர்களுடைய வேலைகளை இங்க பார்க்கலாம் என்று சகல வசதிகளும் இங்க இருக்கு. 6 மாசத்துக்கு பிறகு நீங்க ஃபேமிலியா பிஆருக்கு அப்ளை பண்ணுவீங்க. இதுதான் இந்த ப்ரோக்ராம். இது சம்பந்தமாக உங்களுக்கு மேலதிகமான விளக்கங்கள் தேவைன்னு சொன்னாலோ அல்லது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னாலோ நீங்கள் primelegalserviceslaw@gmail.com என்ற இமெயிலுக்கு உங்களோட டவுட்ஸை எனக்கு எழுதி அனுப்புங்க. நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன். நான் இதுக்கு கீழே என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய இமெயில் அட்ரஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். நீங்கள் அதுக்கு உங்களுடைய டவுட்ஸை அனுப்புங்க. நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமான ஒரு வீடியோவா இருந்திருக்கும் என்று சொல்லி, உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் இதுல கிடைக்க பெற்றிருக்கும் என்று சொல்லி நம்புறேன். இந்த சந்தர்ப்பத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்க, தவற விட்டுடாதீங்க. உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாரெல்லாம் வர விரும்புறீங்களோ அனைவரும் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்குரிய தகமைகளை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கட்டாயம் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் என்று நான் நம்புறேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இந்த சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தொடர்ந்து நான் இதுல வீடியோ அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு கனடாவில் இருக்கிற அனைத்து விதமான வழிவகைகளையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொண்டு வருவேன். நேர்மையான முறையில, சரியான முறையில, தகுதியான அடிப்படை, தகுதியான ஒரு தொழிலாளர்களாக, தகுதியான கல்விமான்களாக நாங்கள் கனடா நாட்டில் வந்து எப்படியெல்லாம் வசிக்க முடியும் என்றதுக்கான வழிவகைகளை நான் இந்த வீடியோ இந்த யூடியூப் தளத்துல நான் அப்லோட் பண்ணுவேன். அது கட்டாயம் எல்லாருக்கும் ஹெல்ப்பா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். தேங்க்யூ.